எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரும் இன்னைக்கு மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். ஆம், இந்த 3 நாள்ல இன்னைக்கு, நாளைக்கு, நாளன்னைக்கு வந்து அனஸ்தாசியா புக்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆல்ரெடி இந்த புக் பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆம், யாராவது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த புக்கு பத்தி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? மேடம், நான் ஒரு சிறிய குறிப்பு கூறுறேன் மேடம். ஓகே ஓகே. இது மறுபிறப்புன்னு ஒரு டாபிக். ரஷ்ய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஒரு ஒரு பெண்மணியின் பெயர்ல இருந்து வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். வேற ஓகே எதுவும் மிக சிறப்பா எனக்கு தெரியல மேடம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. மாஸ்டர்ஸ், மற்ற மாஸ்டர்ஸ் முன்வாருங்கள். தெரிந்தால் கையை வைத்துங்கள், நான் அன்மியூட் கொடுக்கிறேன். உங்கள் மேடம் கேட்டதுக்கு நீங்க சொல்லலாம். உங்களுடைய கருத்து எவ்வளவு சிறிய கருத்துனாலும் சொல்லுங்க. இதுல அந்த மறுபிறப்பு நாலேஜ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அனஸ்தேசியா புக்கை பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல, இதுக்கும் மறுபிறப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். சாரி. ம். எந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படி மறுபிறப்பு போட்டிருக்காங்க என்னன்றது எனக்கு தெரியல. அனஸ்தாசியா அப்படின்றவங்க வந்து ஒரு ரஷ்யன் மாஸ்டர். அவங்க வந்து ஆம், ரஷ்யால தான் இருக்காங்க. இது வரைக்கும் வெளியே வந்தது இல்லை. ரஷ்யன் ஃபாரஸ்ட்ல காட்டுல வந்து இருக்காங்க அனஸ்தாசியா மாஸ்டர். ஸோ அவங்க வந்து அங்கிருந்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஞானம் தான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த புக்கு வந்து 10 வால்யூம்ஸ் இந்த புக்கு. அதனால இந்த 10 வால்யூம்ஸ்லயுமே வந்து அவங்களோட வாழ்க்கை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஆஹ் அவங்க என்ன எல்லாருக்கும் அவங்களோட ஞானம் என்ன பகிர்ந்துக்கிறாங்களோ அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக நான் கேட்டிருந்தேன், யாராவது ஆல்ரெடி இந்த புக் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு, ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எதனால கேட்டேன் அப்படின்னா, இது வந்து இவங்களோட கதை, இந்த இந்த ஞானியோட கதை வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதை. ஆஹ் இந்த கதை கேட்குறப்ப வந்து இப்படிலாம் இருந்திருக்குமா அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுக்கு நேச்சுரலாவே நம்மளுக்கு அந்த மாதிரி நினைக்க தோணும். ஸோ அதனாலதான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை. அவங்களோட வாழ்க்கை முறையும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து அவங்க ஆஹ் இந்த உலகத்துக்காக சொல்ற விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் திரும்ப சொல்றேன், அனஸ்தாசியா அப்படின்றவங்க வந்து ஆம், இந்த என்லைட்டன்ட் மாஸ்டரோட பேரு அனஸ்தாசியா அப்படின்றது. இந்த 10 வால்யூமுமே வந்து எழுதினது வந்து லாடிமிர் மெக்ரே அப்படின்றவரு. அவரு தான் வந்து ஆம், அவங்க ஹஸ்பண்ட். ஸோ லாடிமிர் மெக்ரே வந்து எழுதியிருக்கிற புக் இது. அவங்க ஹஸ்பண்ட். ஓகே. ஸோ அனஸ்தாசியா அப்படின்ற மாஸ்டர் வந்து இந்த புக்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ரொம்ப ரீசெண்டா இருக்கிற ஒருத்தவங்க தான். 1960ஸ்ல வந்து அவங்களோட பிறப்பு இருந்திருக்கு அப்படின்றது சொல்றாங்க. இவங்க வந்து சைபீரியா அப்படின்ற இடம், ரஷ்யால வந்து சைபீரியன் ஃபாரஸ்ட் இருக்கு. ஸோ அந்த சைபீரியால வசிக்கிறவங்க. இவங்களோட குடும்பம் எல்லாமே வந்து காலங்காலமா 1000 இயர்ஸா வந்து அங்க அந்த காட்டிலேயே வசிக்கிறவங்க தான். இவங்க யாருமே பெருசா வெளியில எதுவும் வந்தது கிடையாது. இவங்களோட ஜெனரேஷன்லயே வந்து இவங்க வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஞானத்தை. ஸோ நிறைய இந்த புக், இந்த 10 வால்யூம்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து நிறைய
அந்த டைம்ல நம்மளுக்கு முன்காலத்துல வந்து வேதிக் காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த காலத்தோட ஞானம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல இல்ல நிறைய புக்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வேதம் இறந்த காலம் இது எல்லாமே வந்து நிறைய ஏஷியா சுத்தி சம்மந்தப்பட்டுதான், அங்கிருந்து தான் நிறைய வந்து புக்ஸோ சரி எதுவா இருந்தாலும் சரி வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து அனஸ்தாசியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த வேதிக் காலம் வந்து வேர்ல்டு முழுக்கவும் பரவிதான் இருந்தது, எல்லா இடத்துலயுமே வந்து இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து அதுக்கான ஞானமும் இருந்தது அப்படின்ட்டு தான் வந்து இவங்க சொல்லுவாங்க. ஏஷியான்றது மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிஸ் எல்லாம் த்ரூ அவுட் த வேர்ல்ட் அந்த வேதிக் டைம்ல இருந்த ஞானத்தை தான் வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க காட்டுல இருக்கிறதுனால நிறைய இவங்களோட வாழ்க்கை முறையில இருந்து எல்லாமே வந்து இப்போ நம்ம இருக்கிற மாடர்ன் சொசைட்டில பாக்குறப்ப ரொம்ப 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 வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அதனால எப்போ உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க கேளுங்க. இவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அதே காட்டுல இருந்து வளர்ந்து வந்தவங்க தான். இவங்க 4 வயசுல இருக்கிறப்ப வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துரும். ஆக்சிடென்ட் அப்படின்னா அங்க காட்டுக்குள்ளேயே வந்து அந்த மரங்கள் மூலியமா அந்த இது நடக்கும். ஸோ அதனால அவங்க தவறிடுவாங்க. ஸோ 4 வயசு குழந்தையில இருந்து இவங்க வந்து தனியா வளர்ந்தவங்க, காட்டிலேயே சுத்தி யாரும் இல்லாம தனியாவே வளர்ந்தவங்க. 4 வயசு பொண்ணுல இருந்து கம்ப்ளீட்டா தனியா வளர்ந்தவங்க. இவங்களுக்கு 2 தாத்தா இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த காட்டுல இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் வந்து வயசு வந்து ரொம்ப அதிகமான வருஷங்கள் வந்து வாழ்வாங்க. ஸோ இவங்களோட தாத்தா ஒருத்தவங்க இருப்பாங்க, கொள்ளு தாத்தா ஒருத்தவங்க இருப்பாங்க. அதனால ஆஹ் அவங்களுக்குலாம் வந்து 150 வயசுக்கு மேலேயே இருக்கும். கொள்ளு தாத்தாலாம் அவங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமா நார்மலான ஒரு ஆஹ் வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஆனா இவங்க நல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற காட்டுல வந்து இருக்கிறவங்க. அவங்க 2 தாத்தாவுமே கொஞ்சம் வெளியே வந்து இவங்க ரொம்பவே உள்ள அடர்ந்த காடுல தான் இருப்பாங்க. அவங்க வந்து அங்க விட்டு எனக்கு வெளில வரணும் அப்படின்றது எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருப்பாங்க. இவங்களோட 2 தாத்தாவுமே கொஞ்சம் வெளியே, கொஞ்சம் அந்த காட்டுக்கு வெளியில சுத்தி இருக்கிற அந்த கிராமத்துல வசிக்கிறவங்க. ஸோ என்ன ஆகும் இந்த கதையோட ஸ்டார்டிங் எப்படி இந்த புக்கு எழுதினவர் லாடிமிர் மெக்ரே அவர் வந்து எப்படி வந்து வந்தாரு, அப்படின்றத எப்படி மீட் பண்ணாரு, எங்க இருந்து வந்து ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இருந்து ஞானம் வாங்கி புக்கு வந்து ஷேர் பண்ணாரு அப்படின்றதுல தான் வந்து ஸ்டார்டே ஆகும். ஸோ இவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். விளாடிமிர் மெக்ரேன்றவர் ஒரு ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் வந்து நிறைய இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஷிப் மூலியமா வந்து ஆஹ் நிறைய பொருட்கள் இம்போர்ட் அந்த ட்ரேடிங்ல வந்து இருப்பாரு. ஸோ அப்போ ஒரு தடவை இந்த ரஷ்யாவுக்கு இந்த காடு கிட்ட சைடு வந்தப்ப, அவங்களுக்கு வேலையா வந்தப்ப அவர் வந்து ஒரு சில அவருக்கு வேலை விஷயமா ரிலேட்டடான விஷயங்கள் அங்க வந்து எக்ஸ்சேஞ்ச்காக வந்திருக்காரு. அந்த மாற்றம் பறிமுதலுக்காக வந்து இறக்குனப்ப வந்து அந்த சாமான்லாம் அப்போ வந்து இந்த 2 தாத்தாவுமே வந்து அவரை பார்ப்பாங்க. பார்த்துட்டு வந்து இந்த காடுகள் பத்தி உங்களுக்கு தெரியுமா, நீங்க இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, நீங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த காட்டுல இருக்கிற மரங்களோட வுட்டு வுட்டுமே நீங்க வந்து போய் நீங்க வந்து மீதி எல்லா இடத்துக்கும் நீங்க வந்து கொடுங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த தாத்தாலாம், இந்த 2 தாத்தாவுமே. அப்போ வந்து ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க, ஏன் அதுக்குன்ட்டு வந்து யாரா இருந்தாலும் வந்து பண்ணலான்னு ஏன் நீங்க வந்து எங்களை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சும்மா அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் அங்க அதுல இருந்து. அப்படிதான் வந்து இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன் வந்து வரும். ஃபர்ஸ்ட் அவங்க 2 தாத்தாவையும் வந்து மீட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த ரெண்டு தாத்தாவுமே வந்து இந்த காட்டுல இருக்கிற மரங்கள், முக்கியமான மரம் என்ன அப்படின்னா இந்த ரிங்கிங் சிடார்ஸ் ஆஃப் ரஷ்யா அப்படின்றதுதான். ரிங்கிங் சிடார்ஸ், அந்த மரங்களோட பேர் வந்து ரிங்கிங் சிடார்ஸ். ஸோ எதுக்கு சிடார் மரங்கள், எதுக்கு ரிங்கிங் சிடார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த மரங்கள் எல்லாமே வந்து 500 வருஷம் 1000 வருஷம் த்துக்கு மேல இருக்கிற மரங்கள். இந்த மரங்களோட ஆஹ், முக்கியத்துவம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மரங்கள் வந்து பிரபஞ்சத்துல இருக்கிற காஸ்மிக் எனர்ஜியை வாங்கி அந்த காஸ்மிக் எனர்ஜியை சேகரிச்சு வைக்கிறது தான் இந்த மரங்களோட முக்கியமான ஒரு வேலை. ஸோ இந்த மரங்கள் அந்த காலத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஹ் நிறைய நிறைய வந்து அந்த காலத்து மருத்துவ குணங்கள் இருக்கிற மரம் இருக்கிறதுனால நிறைய ஹீலிங் ஆகும். நிறைய எந்த நோய் எது வந்தாலுமே வந்து சரிப்படுத்துற ஒரு மரமா, ஏன்னா இந்த மரத்துல நிறைய பிரபஞ்சத்தோட சக்தி ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால இந்த மரம் பிரபஞ்சத்துல இருந்து சக்தியை உள்வாங்கி உள்வாங்கி அந்த சக்தியை வந்து திரும்ப மக்களுக்காக அந்த மரங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு தாத்தாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மரங்கள் எல்லாமே இப்ப வந்து கிட்டத்தட்ட 600 வருஷம் 550 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த மரங்கள்லாம் இதுக்கப்புறம் வந்து மக்கள் யூஸ் பண்றதுக்காக இருக்கட்டும். அண்ட் இந்த மரங்கள் வந்து முதிர்ச்சி வந்துருச்சு. ஓகே, அந்த அந்த எனர்ஜி எல்லாமே வாங்கி வச்சாச்சு, முதிர்ச்சி வந்துருச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா, இந்த மரங்கள் எல்லாமே வந்து சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட சவுண்ட் கொடுக்குமா. சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷமா அந்த சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ரிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ கோயில்ல எப்படி மணி அடிக்கிறாங்களோ, இல்ல பூஜை செய்யறப்ப எப்போ எப்படி மணி அடிக்கிறாங்களோ, அப்போ மக்களுக்கு தெரியுது இல்லையா, ஓகே இங்க வந்து பூஜை நடக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த மரங்கள்ல இருந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சவுண்டு நான் வரதுனாலதான் அந்த ரிண்டிங் சிடார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த சவுண்டு ஆல்ரெடி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா ஞானமும் வந்து இந்த மரத்துல வந்து இருக்கு, வந்து எல்லா மக்களும் எடுத்துக்கணும், அதனால நீங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இந்த தாத்தா சொல்றது எல்லாமே வந்து இவருக்கு ரொம்ப புலப்படாது. என்ன இதெல்லாம் சொல்றாங்க, சும்மா ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு, இந்த மரத்தை பத்தி சொல்றாரு, அது எப்படி வந்து இது எல்லாமே ஹீல் பண்ணிடும். ஆஹ் சரி, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட வந்து ஆஹ் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இப்போதைக்கு என்னால இது எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஸோ அப்போ அந்த தாத்தா அவர்கிட்ட பேசுறப்ப இன்னும் நிறைய விஷயங்கள், அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த அந்த மரத்தோட வுட்டை எடுத்து ஒரு சின்ன டாலர் மாதிரிலாம் கூட எடுத்து போட்டிருப்பாங்க அவங்க கழுத்துல மாலையா. ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு என்ன அப்படின்றது எல்லாமே கூட வந்து சொல்லுவாங்க அந்த தாத்தா ரெண்டு பேருமே. பட் இவருக்கு அந்த டைம்ல பெருசா எதுவும் இது இருக்காது. ஸோ இவர் வந்துட்டு திரும்ப போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் வந்து இவருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து நிறைய வந்து உடல் ரீதியான வயிறு ரீதியான பிரச்சனைகள் வந்து ரொம்ப நிறைய வரும். ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே. அவருக்கு ரொம்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமையில இருப்பார். அவரால் எதுவுமே சாப்பிட முடியாம அந்த மாதிரி ரொம்பவே ஆஹ் வயிறு குடல் ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க கூட அந்த இந்த லாடிமிர் மெக்ரே இவர் வேலை விஷயமா அந்த ஷிப்ல வந்தப்ப அவர் கூட வந்து அவரோட அசிஸ்டன்ட்டும் வந்து இருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட்டும் வந்து இந்த ரெண்டு தாத்தா கிட்ட இருந்து அந்த கதை சொல்றப்ப அவங்களும் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ கேட்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து கடைசியா கிளம்புறப்ப சரி நீங்க எனக்கு வந்து ஒரு இந்த டாலரோட ஒரு பீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க அவங்க கிட்ட இருந்து. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப வயிறு சரியில்லாத அந்த டைம்ல வந்து ஆம், இவங்க ஆல்ரெடி அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க, நீங்க ஞாபகம் இருக்கா நம்ம கொஞ்சம் மாசம் முன்னாடி நம்ம அங்க போயிருந்தோம், அப்ப அந்த ரெண்டு தாத்தாவும் அந்த மரத்தை பத்தி சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப முடியாத டைம்ல சரி ஓகே, என்ன மருந்தா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு அப்பதானே வாங்குவோம்.
ஸோ அப்போ வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த அசிஸ்டன்ட்டு, எனக்கு நடுவில் 2 3 தடவை ரொம்ப தலைவலி, ரொம்ப உடம்பு சரியில்லாத போதெல்லாம் நான் சும்மா அதை கையில் வச்சுருந்துருக்கேன். அதுவே வந்து எனக்கு வந்து நல்ல ரிலீஃப் கொடுத்துருக்கு. அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஆஹ், அவங்க வந்து அந்த சிடார் அந்த பீஸை வந்து அவர் வந்து லேடிமர் வந்து வாங்கிப்பாரு. ஸோ வாங்கி அவர் அப்படியே வந்து கையில வந்து வச்சுக்கிட்டே வருவாரு. ஒரு 2 நாள்ல பார்க்குறப்ப வந்து அந்த நர்ஸ் எல்லாம் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ டெஸ்ட்ல வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நல்ல பெட்டரா இருக்கிற மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஸோ அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம வந்து எதுவும் பெருசா பண்ணலையே, எப்படி வந்து டக்குன்னு இந்த அளவுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரொம்ப வியப்பா இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் ரிசல்ட் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவருக்கே வந்து என்ன நடக்குது, என்ன ஒன்றும் புரியலையே, நிஜமாவே இந்த வுட்ல என்ன இருக்கு அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பார். அந்த மரம் பத்தியான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிறைய வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாரு. ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்க நிறைய இடங்கள்ல அந்த மரத்தை பத்தி போட்டிருப்பாங்க. ரொம்ப முக்கியமா அவர் வியந்து போறது வந்து பைபிள்லயே அந்த புக்கு, அந்த பைபிள் புக்லயே வந்து இந்த மரத்தோட சிறப்பு அம்சத்தை போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல வந்து ஒரு சில சர்ச் எல்லாமே வந்து அந்த ரிங்கிங் சிடாரோட வுட்டு வச்சுதான் வந்து பண்ணதா போட்டிருப்பாங்க. அப்போ அந்த சர்ச்க்கு வரவங்க எல்லாருக்குமே எந்த அளவுக்கு உடல் ரீதியா வந்து ஹீலிங் நடந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அவர் பார்த்தோன்னே ரொம்ப வியப்பா இருக்கும். ஓ, பைபிள்லயே போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலா எப்பவுமே வந்து யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் ஏதோ ஒரு விதத்துல யார் மூலியமா ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கேத்த ஹெல்ப் நம்மளுக்கு அந்த டைம்லயும் வரலாம், அதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு சில நேரத்துல ஹெல்ப் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம அதை எப்போ வந்து ரிசீவ் பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ இப்போ இதற்கு அந்த ரிலீஃப் ஆனதுக்கு அப்புறம் சரி, ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, உடனே பெட்டர் ஆயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து திரும்ப அந்த இடத்துக்கு போகலாம், அந்த தாத்தாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்வார். ஸோ அனஸ்தாசியா இதுல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஒரு அவங்களோட டீச்சிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து இன்னைக்குமே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம மன ரீதியா நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்பாதனால, ஒரு சில விஷயங்கள் இதுல என்ன பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனாலயே வந்து நிறைய சிம்பிளான விஷயங்களா தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து அதை உள்வாங்காதனால, அதை ரிசீவ் பண்ணாதனால நமக்கு வந்து அது வந்து ஒரு அந்த டைமுக்கு நம்மளால அதை வந்து மெசேஜஸோ இல்ல நம்மளுக்கான சொல்யூஷனோ நம்மளால வந்து ரிசீவ் பண்ண முடியல. ஏன்னா மைண்ட் ஃபுல்லா ஏதோ ஒரு விஷயம் மூடிக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு. அதனால நம்மளுக்கு முடியல. அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் வந்து அது ரொம்ப வந்து வேர்ஸ் ஆகி இப்போ இவர் வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே, இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த வுட்டை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து திரும்ப வராரு. ஆஹ் ஸோ திரும்ப வராரு, தாத்தா கிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாதிரி நான் அன்னைக்கு தவறி நான் விட்டுட்டு போயிட்டேன். இவர் திரும்ப அடுத்த டைம் வந்து பாக்குறப்ப 6 மாசத்துல இருந்து 8 மாசம் மேலேயே இருக்கும். ஆஹ் தவறி நான் வந்து உங்களுக்கு நீங்க சொன்னதை கேட்காம போயிட்டேன். இப்போ நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் உடல் ரீதியா நடந்தது. என்னால வந்து இப்போ வந்து அது நான் வந்து யூஸ் பண்ண அந்த சிடார், அந்த மரத்தோட ஓட்டை எனக்கு வந்து நல்ல ரிலீஃப் இருந்தது. இப்போ நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அப்போ வந்து அந்த தாத்தா கூட ஆன ஆஹ், உரையாடல்கள் வந்து நடக்கும். அதையும் தாண்டி நீங்க வந்து முதல்ல வந்து எங்க பேத்தியை போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த டூர் செகண்ட் டைம் வரப்ப வந்து தாத்தாவை அப்புறமா தான் மீட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேத்தியை பார்த்தீங்களா அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டே இவர் வந்து அனஸ்தாசியா தான் மீட் பண்ணுவார். வந்து அந்த வில்லேஜ்ல தேடிட்டு இருப்பாரு. தேடிட்டு இருக்கிறப்ப வந்து ஆஹ், இந்த 2 தாத்தாவும் கிடைக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு லேடி வந்து நிற்பாங்க. நான் வந்து இவங்களை தேடிட்டு இருக்கேன், இவங்க வந்து இந்த சிடார் பத்தி சொன்னாங்க
எனக்கு வந்து அந்த ரெண்டு தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருவாரு. அப்போ இவங்க மீட் பண்றது வந்து அனஸ்தாசியாவை. அப்போ வந்து சொல்லுவாங்க, வாங்க, என் பேரு தான் அனஸ்தாசியா, நான் உங்களுக்கு இன்னும் இந்த மரங்களை பத்தி நிறைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஸோ உள்ள கூட்டிட்டு போறப்ப வந்து ஆஹ் ஒரு அடர்ந்த காடுக்குள்ள இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படியே நடந்து 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 போக 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 இவருக்கு முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல. ஏன்னா எவ்வளவு தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா 25 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள. ஸோ அவ்வளோலாம் பழக்கம் இருந்தது இல்லை இவருக்கு. அதனால ஆஹ் உள்ள கூட்டிட்டு போவாங்க. உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ரிங்கிங் சிடார் பத்தி, அதுக்கப்புறம் இவங்க மீட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து அந்த காட்டுல 3 நாள் இருப்பாரு. அந்த 3 நாள்ல வந்து ஆஹ் அவங்க அனஸ்தாசியா என்னெல்லாம் சொல்றாங்களோ அது வந்து இவர், அதுக்கப்புறம் அந்த 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க புக்கா எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் வால்யூம் வரும். அப்புறம் இவங்களை அப்பப்போ மீட் பண்ணி ஒரு ஒரு தடவையா அவங்க என்ன சொல்றாங்களோ அது வந்து ஒரு ஒரு வால்யூம்ல அவங்களோட அவங்களோட வாழ்க்கை முறையும் சரி, அவங்க எப்படிலாம் பண்ணாங்க, அது வந்து ஒரு ஜேர்னியா இருந்தது. எல்லா புக்ஸுமே வந்து ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகல. ஒன்னொன்னா அடுத்தடுத்தது வந்து வந்திருக்கு. இந்த 10 வால்யூம் ஓட சீரீஸ் வந்து கிட்டத்தட்ட 2500 பேஜஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கான எல்லாமே எல்லா விஷயத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. உலகத்துல இந்த விஷயம்தான் அந்த விஷயம்தான் அப்படின்றது இல்லை, எல்லா செக்டரும் கவர் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பத்தி நிறைய பேசியிருக்காங்க, எஜுகேஷன் பத்தி நிறைய பேசியிருக்காங்க, பேரண்டிங் பத்தி பேசியிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, ஸ்பிரிச்சுவலா எப்படி க்ரோ ஆகுறதுன்றத பத்தி பேசியிருக்காங்க, ஹெல்த் விஷயம், நம்மளோட சோல்பய ஸ்பிரிச்சுவலா இருக்கிற ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாத்த பத்தியுமே பேசியிருக்காங்க இவங்க. இந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு விஷயம்தான் அப்படின்னே இல்லை. டெக்னாலஜி பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இப்போ இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வந்ததுனால என்ன நடக்குது, என்ன இந்த மாதிரி எல்லா விஷயமுமே பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 10 வால்யூம்ஸ்ல வரும். ஸோ இந்த இந்த கதை வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நடுவில் வந்து அவங்களோட டீச்சிங்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த கதை அவங்க என்னெல்லாம் இருக்காங்க எப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க இல்லையா. காட்டுக்குள்ள கூட்டிட்டு வரப்ப அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கும். ரொம்ப அந்த மரங்கள்லாம் ரொம்ப ஹைட்டா ரொம்ப பெரிய மரங்களா இருக்கும். அந்த மரங்கள் எல்லாமே தாண்டி வந்து கூட்டிட்டு வருவாங்க. உள்ள வரதுக்குள்ள இவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நேரம் நடந்து இருக்கிறதுனால ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நடுவுல பிரேக் எடுத்து தான் வந்து வருவாங்க. ஸோ வந்துட்டே இருக்கிறப்ப வந்து ஒரு இடம், அந்த 25 கிலோமீட்டரை தாண்டி வரப்போ ஒரு சின்னதா ஒரு இடம், அழகான ஒரு சின்ன ஸ்பேஸ், ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஸ்பேஸ். அந்த சின்ன ஸ்பேஸ்ல வந்து ஆஹ் அழகா ஒரு செடிகள், ஒரு அந்த கிளைம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, நேரா வளராம இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வரும். ஸோ அந்த கிளைம்பர்ஸ், அந்த பூக்கள் எல்லாமே போட்டு ஒரு இடத்துல ஒரு ரொம்ப அழகா இருக்கும் அந்த செட்டப். அங்க வந்து உட்காருவாங்க ஃபைனலா. அங்க வந்து உட்கார்றப்பதான் சொல்லுவாங்க, இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சுத்தி வந்து எதுவும் செவுரு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ காட்டுல ஓப்பனா அவங்க இருக்கிற இடத்துல வந்து அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் அவங்க வீடு. ஸோ வந்து எப்படி வந்து இவங்கனால இங்க வாழ முடியுது, எப்படி இருக்க முடியுது அப்படின்ற கேள்விகள் தான் வந்து நிறைய இருக்கும் அவருக்கு. ஒரு வண்டி இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு டிவி இல்லை, ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி வந்து இவங்களால இருக்க முடியுது, அதுவும் தனியா வேற இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால எப்படிதான் இவங்களால இருக்க முடியுது, என்ன ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் இருப்பார். ஸோ அங்க சைபீரியன் ஏரியால வந்து ரொம்பவே வந்து கோல்டு இதெல்லாம், ஆனா முக்கால்வாசி நேரத்துல நிறைய கோல்டு தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கோல்டு இருக்கும். ஸோ அப்பெல்லாம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஸோ காட்டுல இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு ட்ரெஸ்ஸிங் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு கோல்டுல சைபீரியன் டைகான்னு நீங்க போட்டு பார்த்தீங்கனாலே ரஷ்யால ரொம்ப கோல்டா இருக்கிற இடம். அதனால எப்படி இருக்காங்க என்ன அப்படின்ற நிறைய இந்த இது ரிலேட்டடான கேள்விகள் வந்து அவருக்கு நிறையவே வரும். ஸோ அப்ப வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம நிறைய இங்க ஆஹ் நம்ம நார்மலா வேர்ல்டுல
இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இருக்கிற காலகட்டம் வெதருக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நிறைய க்ளோதிங் நம்மளை சுத்தி நம்ம நிறைய வந்து லேயர் லேயரா நம்ம மேல போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உடலோட நேச்சுரலா அட்ஜஸ்ட் பண்ற பாடி வந்து எப்பவுமே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா எந்த வெதர் கண்டிஷன் எதுவா இருந்தாலும் பாடியால அக்செப்ட் பண்ண முடியும், மாத்திக்க முடியும். ஆனா நம்ம மேல மேல ஒரு ஒரு லேயருமே வந்து போட்டுக்கிட்டே வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா பாடி வந்து அந்த கெப்பாசிட்டிய நம்மளே நம்மளோட நிறைய லேயர் லேயரா போட்டு கொஞ்சம் குளிர்தா உடனே ஸ்வெட்டர் எடுத்து போட்டு கொஞ்சம் வெயிலா இருக்கா இம்மீடியட்டா ஏசி ஆன் பண்ண முடியலப்பா அப்படின்னு இருக்கிறதுனால நம்மளோட பாடி அது அந்தந்த நேச்சுரலா நம்ம எந்தெந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு ஏத்த அந்த வெதர் கண்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ண முடியாத அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம அதுக்கேத்த மாதிரி டக்கு டக்குன்னு மாத்திக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஆர்டிஃபிஷியலா ஏசி போடுறதும் சரி ஸ்வெட்டர் போடுறதும் சரி எல்லாமே நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கவர் பண்ண பண்ண அந்த கெப்பாசிட்டி பாடி தானாவே அட்ஜஸ்ட் ஆகி அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி இருக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து லூஸ் ஆகுது. லூஸ் ஆகுதுன்னா அது வந்து நம்மள அந்த பாடியோட அந்த நேச்சுரலா இருக்கிற விஷயம் வந்து கம்மியாயிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட பாடி வந்து எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இது இல்லாம இருந்தாலே பாடி ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இது முதல் விஷயம். நம்மளோட நிறைய நம்ம அந்த மாதிரி பாடி செட் ஆகாது, இந்த கிளைமேட் இந்த வெதர் செட் ஆகாதுன்னு சொல்லி சொல்லி நம்ம கவர் பண்ணி பண்ணியே நேச்சுரலா பாடிக்கு இருக்கிற அந்த தன்மையை நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே வரோம். அதுக்கப்புறம் வந்து பாடி அட்ஜஸ்ட் ஆகல, எனக்கு வந்து இந்த நோய் வருது அது அந்த மாதிரி கோல்டு பிடிக்குது அப்படின்னு அதனால நம்மளே நம்ம வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அவங்க சொல்ற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான ஒரு டீச்சிங். ஸோ அவங்க அந்த பனி எதுவா இருந்தாலுமே பனி டைம்லயுமே ஒரு சின்னதா அந்த மேல அவங்க அரேஞ்ச் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி சின்னதா வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ள போய் இருந்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க சாப்பாடு எல்லாமே வந்து மரத்துல வர அந்த காய்கள் பழங்கள் அதுவா என்ன வருதோ அதுதான் வந்து காய்கள் பழங்கள் தான் வந்து அவங்க சாப்பிடுறது. அதே மாதிரி வந்து வேற அந்த சாப்பிட்றதுக்கும் சரி அவங்க வந்து சுத்தி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அது நீங்க புக்கு படிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ நீங்க வந்து அந்த புக் படிங்க. சுத்தி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே ஸோ அவங்க ஒரு ஒரு அனிமலுக்கும் ஒரு ஒரு பீட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. கிளாப் பண்ணா அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்தம் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாப் பண்ணோடனே உடனே அணில் வரும். அணில் அழகா வந்து அந்த மரத்துல இருக்கிற அந்த நட்ஸ் எல்லாமே வந்து உடைச்சு எடுத்து கொடுத்துட்டு போகும். அதே மாதிரி ஒரு ஒரு பீட்டுக்குமே வந்து மோஸ்ட்லி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே வந்து அவங்க சுத்தி இருக்கிற அனிமல் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன எப்போ சாப்பாடு வேணுமோ அப்போ வந்து அந்த காட்டுல இருந்து எடுத்து கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலா இருக்கும். ஸோ அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி வெளியில இருக்கிறவங்க நகரத்துல இருக்கிறவங்களும் சரி கிராமத்துல இருக்கிறவங்களும் சரி எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட டைமை வந்து நம்மளோட ஓன் வளர்ச்சி நம்ம யாரு என்ன அந்த வேதிக் டைம்ல எப்படி இருந்தாங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்க சுத்தி இருக்கிற அவங்களோட ஆஹ் அவங்க சுத்தி இருக்கிற அவங்களோட செடிகளே வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு டைம் வந்து நம்ம சமையல்லையும் நம்ம வந்து வேலையிலையும் நம்ம எல்லா விஷயங்களுமே சரி பணம் சம்பாதிக்கிறதுல எல்லா விஷயத்துலயும் நம்மளோட நேரம் போறதுனால நம்மளோட ஓன் வளர்ச்சி நமக்குள்ள நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நம்மளோட பர்பஸ் என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டு முழு நேரமுமே இது அப்படி இல்லைனாலும் மனசை யூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுல எது வந்தாலும் இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அதுலயே வந்து எந்த அளவுக்கான டைம் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அங்க அவங்க இருந்துட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து வெளியில வந்து அவங்க யாரையும் மீட் பண்ணாம இருந்தாலுமே அவங்க வந்து கம்ப்ளீட்டா
எல்லாமே அவங்களோட ஞானமும் சரி, அவங்களோட ஹெல்ப் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, யார் கண்ணை மூடிட்டு கான்சியஸா கனெக்ட் ஆகுறாங்களோ, எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு, உங்க கைடன்ஸ் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் கேட்குறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே இன்ட்யூஷன் மூலியமா கனெக்ட் ஆகி அவங்க வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் உங்க தாட் மூலியமாவே நினைச்சு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எல்லாருக்குமே வந்து உங்க வந்து கனெக்ட் ஆக முடியும். ஸோ எல்லா டைம்லயுமே இது இருந்திருக்கு, இன்ட்யூஷன்ன்றது இருந்திருக்கு. எல்லா விஷயமுமே வந்து இருந்திருக்கு. ட்ரீம்ஸ்லயும் சரி, நம்மளுக்கு தேவையான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படின்னு இருக்கிற விஷயங்கள். இப்ப அவரை வந்து கேட்பாரு, எப்படி டிவி இல்லாம இருக்கீங்க, எப்படி நீங்க எங்கேயும் போகாம இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் அவங்க சொல்லுவாங்க, நான் இங்க இருந்துட்டே எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு தான் இருக்கேன். எல்லா சோல்ஸ் யாருக்கெல்லாம் ஹெல்ப் கேக்குதோ நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். டிவி இல்லைன்னு சொல்றீங்க, அதை விட பியூட்டிஃபுல்லான கதைகள் என்னோட ஓன் இமேஜினேஷன்னாலேயும் சரி, நான் வந்து எப்படி அதை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, எனக்காகவும் சரி, சுத்தி இருக்கிற மக்களுக்காகவும் சரி, எப்படி அதை நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது என்னால பண்ண முடியுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நீங்க வந்து உட்கார்றப்ப உங்களால ரொம்ப அழகான என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாமே வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். இப்பயும் எல்லா மனிதர்களுக்கும் ட்ரீம்ஸ் வருது. அதே மாதிரி மெடிடேஷன் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வருது. மீதி நேரத்துலயும் வந்து இன்ட்யூஷன் ஒரு சில பேருக்கு நம்ம நார்மலா நம்ம ஏதோ ஒரு வேலை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறப்பயும் வந்துட்டு இருக்கோம். ஆனா ஏன் மனிதனால அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கி அதை வந்து செயல்படுத்த முடியல அப்படின்னா, அது ரொம்ப நம்ம அதை வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கவனிக்கிறதே கிடையாது. ரெண்டாவது விஷயம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல்டா இல்ல. ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் வந்து இருக்கு. நம்மளோட மைண்டுனாலயே அது ரொம்ப ரொம்ப கயாட்டிக்கா இருக்கு. அதனால இதுதான் விஷயம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. ஆனா நிறைய விஷயங்கள் முன்னாடியாவது கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்போ இன்னும் கேட்கவே வேண்டாம். போன் எடுத்தாலே ஓபன் பண்ணாலே 10 டேபு, 10 வாட்ஸ்அப் மெசேஜ், நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. இவங்களுக்கு கால் பண்ணா, அவங்களுக்கு கால் பண்ணா, இந்த மெசேஜ் பண்ணலாமா, அந்த மெசேஜ் பண்ணலாமா, இப்படி கேட்கலாமா, அப்படி கேட்கலாமா அப்படின்றது. ஸோ அப்போ வந்து இந்த இன்ட்யூஷன் இது எல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். ஸோ அதை வந்து நம்ம கவனிக்கணும், உள் வாங்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஃபோக்கஸ் கொஞ்சம் உட்கார்ந்து அதை உள்வாங்கறதுக்கான டைம் நம்ம அலாட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறப்பவே இப்பெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா போனோடயே தானே இருக்கும். எங்க போனாலும் திரும்ப திரும்ப மெசேஜ் செக் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல ஏதாவது ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் அது இது ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது மூலியமா தான் இன்னைக்கு இந்த கிளாஸுமே வந்து நம்ம கேட்கறோம், இல்லைன்னு நான் சொல்லல. பட் இருந்தாலும் அந்த அதர் சைட் ஃபுல்லா நம்ம வந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுது. மைண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்கிறதுனால எந்த ஒரு மெசேஜோ எந்த ஒரு கைடன்ஸோ ரிசீவ் பண்ண முடியல. பட் எனக்கு வந்து இங்க அப்படி இல்லை. அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. அதை விட பியூட்டிஃபுல்லான கதைகளும் அதை விட பியூட்டிஃபுல்லான சாங்ஸும் எதுவா இருந்தாலும் வந்து என்னால வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆகுறப்ப என்னால அந்த சாங்ஸும் கேட்க முடியும். என்ன வேணுமோ கேட்க முடியும். யாரோட கதை எதுவா இருந்தாலும் என்னால அதை டியூன் பண்ணி கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்பவே வந்து வியப்பா இருக்கு. எப்படி உங்களால பண்ண முடியுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து அவரை பக்கத்துல இருந்து உட்காத்தி வச்சு, சரி ஓகே, நீங்க வந்து உங்க ஃபேமிலியை வந்து நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்லா பாடியை ரிலாக்ஸ் பண்ணிட்டு. ஸோ அப்போ வந்து இவர் இமேஜின் பண்ணி பார்ப்பார். ஓகே, வீட்ல எது எது பொருள் எப்படி எங்க இருக்கு, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு, இவருக்கு யார் கூட கனெக்ட் ஆகணும், இவர் பேரண்ட்ஸ் கூட யார் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும். அவங்க எல்லாரையும் கூட வந்து கனெக்ட் இமேஜின் பண்ணி பார்ப்பாரு. ஸோ பார்க்குறப்ப வந்து ஃபீல் பண்ணி நீங்க வந்து அவங்க கூட கனெக்ட் ஆனீங்க. அவங்க எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க ஃபீல் பண்ணி அவங்க கூட கனெக்ட் ஆனீங்க. உங்களால கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இவர் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க கூட இருந்து திரும்ப ஊருக்கு போனப்ப திரும்ப வந்து அங்க போய் கேட்பாரு. இந்த மாதிரி நான் இந்த நாள் உங்களை பத்தி நினைச்சேன். உங்களால ஏதாவது ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி அங்க போய் கேட்பேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஆமா எனக்கு திடீர்னு வந்து நீ கூட இருந்து வந்து பேசின மாதிரி இருந்தது அப்படின்னு என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்மளோட ஃபீலிங் மூலியமா நம்மனால என்ன கம்யூனிகேட் பண்ணணுமோ கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம சோல் எப்பவுமே வந்து நம்ம ஃபீலிங் மூலியமா கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
ஆனா நம்ம மைண்டு நம்ம கான்ஸ்டன்டா நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிளஸ் இப்போ இருக்கிற இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸோட இருக்கிற உலகத்துல நிறைய நேரத்துல பாசிட்டிவா நிறைய பேரால நினைக்க முடியல. ஸோ பாசிட்டிவா நினைக்கிறப்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றப்ப மட்டும்தான் நம்மளோட ஃபீலிங்ஸ் இது எல்லாமே மேல பிரபஞ்சத்துக்கு போய் திரும்ப நமக்கே வந்து ரேடியேட் ஆகும். நெகட்டிவா யோசிக்கிறப்பையும் நெகட்டிவா நினைக்கிறப்போ என்னென்ன உணர்வுகள் எதுவா இருந்தாலும் அந்த உணர்வுகளோடயே நம்ம வந்து இருக்கிறப்ப அந்த உணர்வுகளை சுத்தி நம்ம இருந்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்மளது எல்லாமே வந்து கீழே கீழே தான் போகும். நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் மனிதர்களோட எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸ் பூமிக்கு போய் போய் தான் ஒரு கட்டத்துக்கு மேல பூமி தாங்க முடியாம வால்கனோ இதெல்லாம் எப்படி வருது, எர்த்குவேக் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா இதனாலதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நிறைய வந்து பாசிட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவா நினைக்கிறப்ப மட்டும்தான் வந்து மேல போக முடியும். நம்மளோட ஃபீலிங்ஸ் திரும்ப தாட்ஸ் எல்லாமே மேல போய் திரும்ப நம்மளுக்கே வந்து சேரும். ஆனா நெகட்டிவா இருக்கிறப்ப கம்ப்ளீட்டா வந்து திரும்ப அது பூமிக்கு போய் பூமிகிட்ட இருந்து நம்ம என்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மூலியமா எது மூலியமா அது திரும்ப நமக்கே வந்து சேருது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை முறையும் சரி அவங்க வந்து இப்படிதான் இருக்கணும் எல்லாரும் காட்டுலதான் அப்படின்றத அவங்க சொல்ல வரல. பட் இப்போ நம்ம இருக்கிற இடத்துலயும் நம்ம இருக்கிற நம்ம இப்ப பண்ற விஷயங்கள்ல என்ன மாதிரி நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தாலே பெரிய விஷயங்கள் வந்து க்ரோ ஆக முடியும். ஸ்பிரிச்சுவலாகவும் சரி எந்த அளவுக்கு க்ரோ ஆக முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாராலையுமே வந்து போய் காட்டுல இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் கேள்விகள் வந்து கேட்பாரு லாடிமிர். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க இப்ப இருக்கிற இதுக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்றது. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஓகே நேச்சர் கூட கனெக்ட் ஆகுறப்ப என்னெல்லாம் நடக்குது, நேச்சர் நம்மளை சுத்தி இருக்கிறது நம்மளோட ஆன்ம வளர்ச்சி நம்ம க்ரோ ஆகணும்ன்றது தான். பிளான்ஸும் சரி அனிமல்ஸும் சரி சுத்தி இருக்கிற நேச்சர் எல்லாமே எப்படி இந்த அளவுக்கு அவங்களுக்கு அனிமல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுதோ. அந்த காலத்துலயும் ஒரு காலத்துல வண்டிலாம் வரதுக்கு முன்னாடி அனிமல்ஸை யூஸ் பண்ணி தானே பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஃபாஸ்டா இருந்ததோ ஸ்லோவா இருந்ததோ பட் அனிமல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எல்லாமே. ஸோ அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற பிரபஞ்சம் எல்லாமே வந்து நம்மளோட நம்ம ஹெல்ப் நம்ம வளர்ச்சிக்காக தான் இருக்காங்க. நம்ம எப்படி கனெக்ட் ஆகி நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல அது பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு சின்ன மெடிடேஷன் இந்த ட்ரீஸ் கூட சேர்ந்து நம்ம பண்ணலாம். இந்த இந்த கதை வந்து ஃபுல்லா நிறைய விஷயம் இருக்கு. இந்த 3 நாள்ல எவ்வளவு வருதோ நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இப்போ எல்லாருமே கண்ணு மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு இந்த ரிங்கிங் செடாஸ் மரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நல்ல அடர்த்தியான நல்ல டாலான மரங்கள், எல்லா ஞானமும் இருக்கிற மரங்கள். எப்படி நமக்கு வந்து பிரமிட்ல எல்லா சக்தி பிரபஞ்ச சக்தி உள்வாங்குதோ அதே மாதிரி இந்த மரங்களுமே வந்து எல்லா பிரபஞ்ச சக்தியும் உள்வாங்கி நிரம்பி இருக்கிற எல்லா ஞானமும் இருக்கிற மரம். இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே கண்ணை மூடிட்டு நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க வேண்டாம். கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த மரங்கள் பக்கத்துல ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு மரத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க. நீங்க அந்த மரத்து பக்கத்துல உட்கார்ந்து தியானமும் பண்ணலாம், இல்ல மரத்தை வந்து புடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் நீங்க ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க. இந்த ஒரு 5 மினிட்ஸ் அந்த மரங்கள்ட்ட இருந்து இருக்கிற
எனர்ஜிய நம்ம எல்லாருமே வந்து உள்வாங்கலாம். நிறைய ரொம்ப பிரம்மாண்டமான மரம், பெரிய பெரிய களைகள், கூர்மையான லீவ்ஸ் இருக்கும். இமேஜின் பண்ணுங்க, உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த மரத்து பக்கத்துல இருந்து நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். அந்த மரத்தை பிடிச்சுக்கிட்டே கூட உங்களுக்கு தேவையான, உங்க உடலுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே நீங்க வாங்குறப்ப உங்க உடலுக்குள்ள அந்த மரங்கள் வழியா வர ஹீலிங் எனர்ஜி உங்க உடலுக்கு வந்து சேரும். ஓகே, மெதுவா ரிலாக்ஸ் ஆயிட்டு கையில எடுத்து கண்ணில் 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு நீங்க கண்ணை திறக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ.